ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன டிப்ஸ்ன்னு சொல்லி பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய டப்பா மூடின்னு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இது கூடவே நீங்கள் வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துக்கோங்க. டபுள் டேப்பு கொஞ்சம் பெருசாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் பேக் சைடில் பாருங்கள். இது போல் நீங்கள் டபுள் டேப்பை நல்லா நீங்கள் ஒட்ட வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இந்த பாட்டில் கேப்பை நீங்கள் நம்ம எடுத்து சொல்லிய டப்பா மூடி அது உள்ளுக்குள்ளே சென்டரை பார்த்து இது போல் நல்லா நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. நல்லா நீங்கள் கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டபுள் டேப் மூடியில் நல்லா நமக்கு குடிச்சுக்குங்க. இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு சிங்க்லாம் இருக்குல்ல, நம்ம பாத்திரம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்ச பின்னாடி அந்த சிங்கை நம்ம அப்படியே விட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம சிங்கை அப்படியே விடும்போது நைட் டைமில் கருப்பான் பூச்சி எல்லாமே வந்துடுங்க. அந்த மாதிரி கருப்பான் பூச்சி எதுவுமே வராமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கேப்பை நீங்கள் இது போல் நீங்கள் மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ எடுக்கணும்னு தோன்றோம் அப்போ நீங்கள் திரும்ப நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கருப்பான் பூச்சி மற்ற பூச்சி எதுவுமே சிங்குக்குள்ள வெளியில் வராதுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம நிறைய பேர்ல பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி எதுவுமே இருக்காது. அதனால நிறைய பேர் பாக்கெட்டை வாங்கி பாக்கெட் யூஸ் பண்ணிட்டு திரும்ப நம்ம மிச்ச மசாலா பொருள் எல்லாமே நம்ம அப்படியே வச்சுருவோங்க. அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது மசாலா பொருள் வாசனை போயிடும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக உருண்டையாக மசாலா கட்டிக்குங்க. அந்த மாதிரி உருண்டையாக கட்டாமல் இருக்க மசாலா பொருள் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் டப்பா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மசாலா பொருள் பேக்கெட் வாங்குறோம் இந்த மசாலா பொருள் பேக்கெட் எல்லாமே இது போல் நல்லா நம்ம மடிச்சுக்கலாங்க. மடிச்சுட்டு இந்த டப்பாக்குள்ள நம்ம வச்சு விட்டா போதுங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம இது உள்ளுக்குள்ள நம்ம மடிச்சு வச்சுக்கலாங்க. இதனால மசாலா பொருள் வாசனை போகாது. அது மட்டும் இல்லாம மசாலா பொருள் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும். சீக்கிரமா உருண்டையுமே கட்டிக்க முடியாதுங்க. இப்போ நான் பாருங்க எல்லா மசாலா பொருள் எல்லாம் மடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல மூடி போட்டுட்டு இதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பா இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இந்த டப்பாக்குள்ள நிறைய மசாலா பொருள் வச்சுக்கலாம். கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கீரைக்கட்டு எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் பொதுவாக கீரைக்கட்டு வாங்கிட்டு வந்தாலே கிள்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. 5 நிமிஷத்துக்குள்ள எத்தனை கட்டு கீரையாக இருந்தாலும் சரிங்க ரொம்ப சுத்தமாக நீங்கள் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கீரைக்கட்டை பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி வச்சுக்கோங்க. கீரைக்கட்டில் ஒவ்வொரு கீரையை எடுத்துக்கணுங்க. ஒவ்வொரு கீரையை எடுத்துட்டு அதோட வேர் பகுதியை மட்டும் நீங்கள் கிள்ளி எடுத்துக்கணுங்க. எப்போதும் நம்ம கீரையை ஒன்றா கிள்றதை விட எப்போதுமே நீங்கள் தனித்தனியாக வேர் பகுதியை மட்டும் ஃபஸ்ட் நீங்கள் கீரை கிள்ளிக்கோங்க. ஏன்னா கீரைக்குள்ளே பார்த்தா நிறைய கசப்பு தலை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் ஏதாச்சும் புழு பூச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிருங்க. அதனால எப்போதுமே நீங்கள் கீரையை ஒவ்வொரு கீரையை எடுத்துட்டு இது போல் தனித்தனியாக நீங்கள் கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கீரை ஃபுல்லாகவே அந்த வேர் பகுதி ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அது மட்டும் இல்லைங்க, இதுக்குள்ளே எந்த ஒரு கசப்பு தலை அழுகுத்தனம் எதுவுமே இருக்காதுங்க. இப்போ இந்த கீரை நல்லா சுத்தமாக இருக்கும். இந்த கீரையை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி நம்ம கட் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கீரையில் பாதி கட்டளவுக்கு கீரை எடுத்துக்கோங்க. இந்த தட்டை நீங்கள் சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காய் வெட்டுற கட்டிங் போர்டு இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. கூடவே நீங்கள் ஒரு கத்தி எடுத்துக்கலாங்க. இந்த கீரையை நீங்கள் குழம்பு செய்யறதா இருந்தாலும் சரி, இல்லை பொரியல் செய்யறதா இருந்தாலும் சரிங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது எத்தனை கட்டு கீரையாக இருந்தாலும் 5 நிமிஷத்துக்குள்ள அழகாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேலையும் ரொம்ப ஈஸியாகிடும். அதுவும் மட்டும் இல்லாமல் கீரையுமே ரொம்பவே சுத்தமாக இருக்கும். இப்போ நம்ம பாதி கட்டு கீரையை கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கீரையை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாதி கட்டு கீரைன்னு சொல்லி அதுவுமே எடுத்துக்கோங்க. அதுவுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே போல் உங்ககிட்ட எவ்வளோ கட்டு கீரை இருந்தாலும் சரிங்க, இந்த மெத்தட் க்ளீன் பண்ணிவிட்டு இவ்வளோ ஈஸியாக நீங்கள் கீரை கிள்ளி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த கீரையும் நம்ம பாத்திரத்துக்குள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு பக்கத்தில் ஐஃப் கொடுத்துருப்பாங்க, ஐஃப் கொடுங்க. ஐஃப் கொடுத்தா எங்களுக்கு என்ன பெனிஃபிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூடியூப் வீடியோஸ் கொண்டு போகும். அதுக்காக மட்டும்தாங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஐஃப் கொடுங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க.
இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா, விம் சோப் எடுத்திருக்கேங்க. ரூ. 10 விம் சோப் எடுத்திருக்கேன். நீங்க பாத்திரம் கிளீன் பண்றதுக்காக எந்த சோப் எடுப்பீங்களோ அத எடுத்துக்கோங்க. நம்ம சோப்ப கையில தொடாமலே கூடக்கூடிய பாத்திரம் கிளீன் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த விம் சோப் கவர நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இந்த சோப்ப நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. நம்ம பீட்ரூட்லாம் துருவோம் இல்லையா? அந்த பிளேட் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க, பிளேட் எடுத்திருக்கேன், சோப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம காய் துருவல் பிளேட் எடுத்திருக்கேன். இந்த சோப்ப நம்ம துருவி எடுத்துக்கலாங்க. நான் ஃபுல்லா துருவ போறது கிடையாது. ஒரு கொஞ்சம் போல மட்டும் சோப்பை நம்ம துருவி எடுத்துக்கலாங்க. பாருங்க, சோப்பை நம்ம வெறும் கால்வாசி மட்டும்தாங்க துருவிருக்கேன். மிச்ச சோப்பை எடுத்து நம்ம கவர் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சோப்பை நீங்க கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதனால பணமும் சேவ் ஆகும். இந்த சோப்பை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம துருவன சோப்பு இருக்குல்ல, இது நீங்க எடுத்துக்கலாம். இந்த சோப்பை வச்சு மட்டும்தாங்க நம்ம பாத்திரம் ஃபுல்லாவே கிளீன் பண்ண போறோம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சோப்பை நீங்க தனியா வச்சுட்டு ஒரு அகலமான கப் எடுத்துக்கலாங்க. கப்புக்குள்ள இந்த சோப்பை நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சோப்பு சேர்த்தாச்சுங்க. சோப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளருக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி கை வச்சுட்டு சோப்பை நீங்கள் நல்லா கரைச்சி விடுங்க. சோப்பை நீங்கள் நல்லா கரைக்கும் போது அந்த சோப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சி போயிடும். அது மட்டும் இல்லாமல் மேலே நல்லா நுரைச்சியும் வருங்க. இப்போ சோப்பு ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சி நல்லா நுரைச்சியுமே வந்திருக்குங்க. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே வச்சு விட்ட பின்னாடி இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஈன பவுடர் போட்டுக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் சோடா நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோடா சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சோடா சேர்த்துக்கிட்டா போதும். அதிகமாக நீங்கள் சோடா சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் பாதி லெமன் ஜூஸ் இருக்குது தானே, அந்த லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே கப்புக்குள்ளே டேரெக்டாக நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்க, லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே நம்ம பிழிஞ்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு குச்சி வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விடுங்கோங்க. நீங்கள் கலக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நுரைச்சி வரும். இருந்தாலும் நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லாவே நம்ம கலக்கியாச்சு. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி இது கூடவே நம்ம தண்ணி சேர்த்துக்கணுங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் போல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா நீங்கள் கலக்கி விட்ட பின்னாடி ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கலாங்க. வாட்டர் கேன் எடுத்து இந்த லிக்விட் ஃபுல்லாகவே நான் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட் நான் 3/4 அளவுக்கு மட்டும் ஊற்றிக்க, இன்னும் 1/4 அப்படி நான் வச்சுருக்குங்க. இப்போ நம்ம வாட்டர் கேனில் லிக்விட் ஃபுல்லாகவே ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வாட்டர் கேன் மூடி இருக்கு தானே, அந்த மூடில் நீங்கள் ஒரு கம்பி வச்சு சூடுபட்டு சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கேன் மூடி நீங்கள் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ண போயிடலாங்க. நம்ம வீட்டில் பாத்திரம் க்ளீன் பண்ண சோப்பை தொட்டு தொட்டு தானே பாத்திரம் க்ளீன் பண்ணுவோம். இனிமேல் நம்ம சோப்பை தொட்டு தொட்டு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ சிங்க்கு நிறைய பாத்திரம் இருக்குங்க. அந்த சிங்க்குள்ளே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, தக்காளி ஏதாச்சும் இருந்தால் எடுத்து நீங்கள் தூர போட்டுருங்க. இப்போ பாத்திரம் மேலே கொஞ்சம் போல் நீங்கள் எல்லா பக்கம் தண்ணி தெளித்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் நம்ம கரைச்ச லிக்விடு, அந்த லிக்விடை எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லிக்விட் பாத்திரம் ஃபுல்லாகவே நல்லாவே பட செய்யுங்க. இப்போ இந்த வாட்டர் கேனை தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரப் எடுத்துக்கலாங்க. ஸ்க்ரப் எடுத்து ஒரு டைம் தண்ணி நல்லா நனைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி அழகாக நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. சோப்பில் நீங்கள் தொட்டு தேய்க்க வேண்டாம். நம்ம லிக்விட் ஊற்றுனாலும் லிக்விட் பார்த்தோன்னா எல்லா பாத்திரமேலையும் பட்டிருக்கும். அதனால நீங்கள் வெறும் ஸ்க்ரப்பை மட்டும் தேய்ச்சாலே போதும். அழகாக பாத்திரம் நல்லா நுரைச்சி வரும். அது மட்டும் இல்லாமல் அழுக்கு எல்லாமே சுத்தமாக போயிடுங்க. இப்போ நம்ம இதே மெத்தடில் எல்லா பாத்திரமும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டைம் நீங்கள் லிக்விட் மட்டும் எல்லா பாத்திரமும் ஊற்றி விட்டால் போதும். அந்த ஒரு டைமே நீங்கள் எல்லா பாத்திரமும் க்ளீன் பண்ணி முடிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பாத்திரம் க்ளீன் பண்ணும்போது நம்ம நார்மலாக சோப்பு போட்டு க்ளீன் பண்ணும்போது ஒரு சில டைமில் பாத்திரம் எல்லாம் அங்கங்கே ஒயிட்டாக தெரியுங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஒரே ஒரு இடத்துல கூட பாத்திரம் எல்லாம் ஒயிட்டாக தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பராகவே க்ளீன் ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், எல்லா பாத்திரமும் அழகாக நம்ம தேய்ச்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு பாத்திரம் ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப சீக்கிரமாக பாத்திரம் க்ளீன் பண்ணி முடிச்சுக்கலாங்க. யார் வேணால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் கஷ்டப்பட்டு பாத்திரம் க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா? இதுக்கு மேல் நம்ம கஷ்டப்பட்டு பாத்திரம் க்ளீன் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம எல்லா பாத்திரமும் ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க.
அதுக்கப்புறம் எப்போதும் போல நீங்க சிங்க் உள்ளுக்குள்ள ஏதாச்சும் கருவேப்பிலை, கத்திரிக்காய் ஏதாச்சும் காய்கறி இருந்தா, அது எல்லாம் கீழ தூக்கி போட்டு இது உள்ளுக்குள்ள கொஞ்சம் லிக்விட் ஊத்தி எல்லா பக்கம் நல்லா ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சிங்கன்னா, உங்க சிங்க்குமே பார்க்க ரொம்ப சுத்தமா இருக்கும். அழுக்குமே சீக்கிரமா படியவும் செய்யாதுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்ப பாருங்க ஒரே டைம்ல சிங்க்குமே ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அதுவும் மட்டும் இல்லாம கூடக்கூடிய பாத்ரூம் கிளீன் பண்ணிக்கலாம். அதுவும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம. கண்டிப்பா நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பக்கத்துல ஐஃப் கொடுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.